இன்றைய இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்ளலாம்? முதல் கட்டத்தில் முதல் நாளில் விசாரித்தது அதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறதாக இதை பார்க்கணுமா? இதுவரைக்கும் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க சிபிஐனுடைய விசாரணை என்பதை எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ பொறுத்த வரைக்குங்க தற்போது வரை ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறதா சிபிஐயோட ஸ்டாண்டா இருக்கு. நாம பேசக்கூடிய நம்முடைய சோர்சஸும் அதைத்தான் திரும்ப சொல்றாங்க. ஸோ இன்று 2வது நாள் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது. முதல் நாள் ஒரு சில கேள்விகள் ரிமைனிங் கேள்விகள் இருந்திருக்கிறது. அதனை இன்றைய தினம் முடித்திருக்கிறார்கள். ஒரு சில சப்ளிமெண்டரி கேள்விகளும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது விஜய் முதல் நாள் கொடுத்த பதிலையும் அதே போல விஜயோட கட்சியின் மற்ற நிர்வாகிகள் கொடுத்த பதில்களையும் அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வேறுபாடுகளையும் முன்வைத்து ஒரு சில கேள்விகள் கேட்டதாக தெரிகிறது. நமக்கு கிடைத்துள்ள தகவல் படி விஜயை மீண்டும் சம்மன் செய்ய சிபிஐ திட்டமிட்டு வருவதாக தான் தெரிகிறது. தற்போது வரை நிர்மல்குமார் அதை இன்னைக்கு விளக்கி இருக்கிறாரு. எங்களுக்கு இதுவரை அப்படி சொல்லப்படவில்லை அப்படிங்கிற தகவல் அவர் சொல்றாரு. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல அதை ஏன்னா நிறைய குழப்பமான செய்திகள்லாம் வெளிவருகிறது, அதையெல்லாம் மறுக்கிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தாவேகா தரப்புல இருந்து சிபிஐ விசாரணை குறித்து, ஏன்னா முதல் கட்டத்தில் அப்படி விசாரணை நடந்த போது யாரும் அது பற்றி பேசலாம், நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து இருக்கிறேன்ற மாதிரி பேசியிருந்தார். இன்னைக்கு இல்லைங்க, அவரு சொல்றதும் கரெக்டும் கூட டு அ பாயிண்ட். ஏன்னா போன முறை விசாரணை முடிவடையும் போதே விஜய்க்கு அடுத்த சம்மன் ஜனவரி 19 அன்றைய தினமே அவர் அந்த மாலை 6:30 மணிக்கு வெளியே வரும்போதே அடுத்த தேதி சம்மன் ஜனவரி 19 கையில கொடுத்ததை அனுப்பிச்சாங்க. விஜய் தரப்புல விஜய் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 12th அப்பியர் ஆனாரு, நீங்க வேணா 13th என்ன கூப்பிடுங்க, 13th நான் அங்கதான் இருக்கேன், ஏதாவது உங்களுக்கு என்ன கிளாரிபிகேஷனாலும் நான் 13th நான் கொடுக்குறேன் அப்படிங்கும் போது இல்ல நீங்க 19th வாங்கினா அப்ப சம்மன் கொடுத்தாங்க. சோ அதை கம்பேர் பண்ணி சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரோன்னு எனக்கு தோணுது. இன்றைய தினம் அவர் விசாரணை முடிந்து வெளியே வரும்போது அவருக்கு எந்த நியூ சம்மனும் கொடுக்கல, நியூ டேட் ஆஃப் அப்பியரன்ஸ் கொடுக்கல. பட் நமக்கு கிடைத்துள்ள தகவல் படி மேலும் விஜய் தேவைப்பட்டா அழைக்கலாம், அதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? வாய்ப்பு இருக்கு, ஆனா டேட் இன்னைக்கு வரைக்கும் முடிவெடுக்கலன்னு தான் தெரியுது. சோ சிபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷனை இன்னொரு ஓப்பன் எண்டடா வச்சிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் பிரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்கு. இது பிரிலிமினரி என்கொயரின்னு தான் சொல்லணுமா இல்ல டீடைல் என்கொயரியா? அது எப்படி, ஹவ் டு டிஃபைன் இட் இந்த இன்வெஸ்டிகேஷன்? இல்லைங்க, என்னன்னா ஒருத்தரோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க, அவர்கள் என்ன பதில் சொல்றாங்களோ அதுல இருந்து கிடைக்கிற லீடை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு எந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் இதை நோக்கி போகுது, ஒரு சார்ஜ் ஷீட்ல இவங்களை எல்லாம் குற்றவாளியாக சேர்ப்பதற்கான ஒரு டைரக்ஷன்ல இன்வெஸ்டிகேஷன் போறதா நமக்கு இன்னும் தெரியல. அதனாலதான் இன்னமும் நம்ம ஏன் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்னு சொல்றோம்னா, இன்னமும் இங்க இதை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாமா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணா யாருக்கு எதிராக ஃபைல் பண்ண போறோம், அல்லது இது ஒரு கிளியர் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்டா க்ளோஸ் பண்ண போறோமா, பி ரிப்போர்ட்டும் போலீஸ்ல நினைக்கிறேன், if I'm right.